வணக்கம். யுத்தம் தர்மத்தின் அடிப்படையில் நடப்பதில்லை, அது அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கிறது. போர் பற்றிய இந்த ஆங்கில பொன்மொழி தற்போது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாகவே உலகமே ஒரு எரிமலை மேல் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வுதான் உள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இன்னைக்கு மார்ச் 9ஆம் தேதி எட்ட முடியாத ஒரு விபரீத கட்டத்தை எட்டியிருக்கு. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மரணம், ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் என மத்திய கிழக்கு நாடுகள் புகைமூட்டத்திற்குள் மூழ்கியுள்ளது. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த உலகமுமே பயத்துடன் கேட்கும் ஒரே கேள்வி, இது ஒரு அணு ஆயுத போராக மாறுமான்றதுதான். ஏன்னா ஈரான் நீண்ட காலமாகவே தனது அணுசக்தி திட்டத்தை ஒரு தடுப்பு சுவராக தான் வைத்திருந்தது. இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைக்க தொடங்கியிருக்கு. தன் இருப்பே கேள்விக்குறியாகும் போது கையில் இருக்கும் கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த ஈரான் துணியலாம் என்பதுதான் இராணுவ ஆய்வாளர்களின் கணிப்பாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிபந்தனையற்ற சரணடைவு மட்டுமே தீர்வு என்று திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இது ஈரானின் புரட்சிகர காவல் படையினரை ஒரு மூலையில் தள்ளியுள்ளது. வேறு வழியே இல்லை என்ற நிலையில் நாமும் அழிந்து எதிரியையும் அழிப்போம் என்ற தற்கொலை மனநிலைக்கு ஈரான் தள்ளப்படலாம் என்று சொல்லப்படுது. இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தன்னை அணு ஆயுத நாடு என்று அறிவிக்காவிட்டாலும் அதன் டிமோனா என்ற நகரத்தில் அணு உலையில் நூற்றுக்கணக்கான அணுக்கரு துளைப்பான்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஈரான் தனது ஏவுகணைகளால் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை, அதாவது குறிப்பா டெல் அவீவ், ஹைஃபா போன்ற நகரங்களை கடுமையாக தாக்கினால் இஸ்ரேல் தனது அணு ஆயுத இருப்பை வெளிப்படையாக பயன்படுத்தவும் தயங்காது. மேலோட்டமாக பார்த்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு பலமாக தெரிந்தாலும் கள நிலவரம் வேறு என்பதே உண்மை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மீது ஆபரேஷன் ஹானஸ் பிராமிஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் 29வது கட்ட ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் 7 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக வரும் செய்திகள் வெள்ளை மாளிகையை நிலைகுலைய செய்திருக்கிறது. அமெரிக்காவின் ட்ரோன் தொழில்நுட்பங்களை விடவும் ஈரானின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் வளைகுடா நாடுகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக இராணுவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவின் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன்டோம் மற்றும் ஆரோ பாதுகாப்பு வலயங்களை ஊடுருவி ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நெவாடிம் விமானப்படை தளங்களை சிதைத்திருப்பது இஸ்ரேலின் பாதுகாப்பில் உள்ள ஓட்டைகளை அம்பலப்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்தும் தொடர் தற்கொலைப்படை தாக்குதல்கள் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள், அதாவது குவைத், UAE எரிசக்தி மையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்காவின் பிராந்திய கட்டுப்பாட்டை தளர்த்தியுள்ளது. இதெல்லாம் போக வாஷிங்டன் வட்டாரங்களில் கசியும் ஒரு செய்தி உலகையே அதிர வச்சிருக்கு. ஈரானின் அணுசக்தி மையங்களை அழிக்கவும் அந்நாட்டை பணிய வைக்கவும் அமெரிக்கா டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்ப், அதாவது நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பா நாளை, அதாவது மார்ச் 10 அல்லது 11ஆம் தேதிகளில் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என உளவுத்துறை தகவல்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்கு. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர நாம் செலுத்தும் விலை மிக குறைவானதுதான் என அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பது இந்த அணுகுண்டு அச்சத்தை உறுதிப்படுத்துவது போல் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல்களில் முன்னிலை வகித்தாலும் ஈரானின் இடைவிடாத ஏவுகணை தாக்குதல்களால் போர் ஒரு முடிவில்லாத இழுபறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழலில் ஒரு நீண்டகால தரைப்போர் அல்லது தோல்வியை தவிர்க்க ஈரான் மீதான அணு ஆயுத பயன்பாட்டை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானின் பூமிக்கடியில் உள்ள அணுசக்தி மையங்களை ஒரே அடியில் நிர்மூலமாக்க வரும் மார்ச் 10 அல்லது 11ஆம் தேதிகளில் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. 1945க்கு பிறகு முதல் முறையாக ஒரு நாடு அணுகுண்டை பயன்படுத்தும் விளிம்பிற்கு வந்துள்ள இந்த 48 மணி நேர கெடு ஒட்டுமொத்த சர்வதேச சந்தையையும் அதாள பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது.
குறிப்பா உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% தன்வசம் வைத்திருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்த இந்த தடையால் நடுக்கடலில் கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்கிறது. இதோட விளைவு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டி ராக்கெட் வேகத்தில் எகிரிக் கொண்டிருக்கிறது. யுத்த மேகங்கள் சூழ்ந்தாலே முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான இடத்தை தேடுவார்கள். கடந்த ஒரு வாரமாகவே இந்திய பங்கு சந்தையான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி கடும் சரிவை சந்தித்து வருகிறது. மறுபுறம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரக்கணக்கில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை மார்ச் 10 அதாவது நாளை போர் தீவிரமடைந்தால் உலக பொருளாதாரம் பெரும் மந்த நிலையை நோக்கி தள்ளப்படும் என்பதில் சந்தேகமில்லை. 1970களில் எதிர்கொண்ட நெருக்கடியைப் போலவே இப்போதும் நெருக்கடியை உலக நாடுகள் எதிர்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உச்சத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்ந்தால் அது பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும். 1970களில் 2 சம்பவங்கள் நடந்தது. ரெண்டுமே அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேலை நாடுகளை உலுக்கி எடுத்துவிட்டது. முதல் சம்பவம் 1973 நடந்தது. எகிப்து மற்றும் சிரியா தலைமையில் அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது. ஆனால் இஸ்ரேலை காப்பாற்ற அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு இராணுவ உதவிகளை வழங்கியது. இதனால் கோபமடைந்த அரபு நாடுகள், குறிப்பா சவுதி தலைமையிலான எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள், அதாவது ஒபெக் கூட்டமைப்பு மேற்கு நாடுகளுக்கு எண்ணெய் வழங்க தடை போட்டது. இந்த தடை காரணமாக கச்சா எண்ணெய் விலை 4 மடங்கு அதிகரித்தது. அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பெட்ரோலுக்காக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தது. 2வது சம்பவம் 1979 நடந்தது. இந்த காலத்தில்தான் ஈரானில் புரட்சி வெடித்தது. ஷா மன்னருக்கு எதிராக புரட்சி நடத்தி இஸ்லாமிய அமைப்புகள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. அப்போது புதிய இஸ்லாமிய அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என்று பயந்த மற்ற நாடுகள் அவசரமாக எண்ணெயை சேமிக்க தொடங்கியது. இது உலக அளவில் எண்ணெய் விலையை உச்சத்தில் ஏற்றியது. பல நாடுகள்ல எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்போதும் இது போன்ற ஒரு நெருக்கடியில்தான் மொத்த உலகமுமே சிக்கியுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், கத்தாரின் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருப்பதால் எண்ணெய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கும் விலை உயர்வை வெறும் சாதாரண விலை உயர்வு என்று கடந்துவிட முடியாது. இது உலக எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கும் உடைப்பு என்று சொல்லப்படுது. 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இது. ஒருபுறம் வல்லரசு நாடுகளின் கௌரவ போர், மறுபுறம் சாமானிய மக்களின் பாதுகாப்பு. மார்ச் 10ஆம் தேதி விடிய போகும் காலை சமாதானத்தை சுமந்து வருமா அல்லது சாம்பலை சுமந்து வருமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.